निर्मलपाचिदशोपितलिङ्गं जन्मयदुःखविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 19ஆம் நாள் 5/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் அதிகாலையிலே பிரத்யக்ஷ தெய்வம் என்று போற்றுகின்ற சூரிய பகவான் உதிக்கின்ற பொழுது சூரியனை யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடுவார்கள், எலும்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடுவார்கள், இரத்த சம்பந்தமான நோய்கள் விலகக்கூடிய சக்தி சூரியன் உதிக்கின்ற பொழுது எழுகின்ற கதிர்களுக்கு உண்டு. உதிக்கின்ற செங்கதிர், அந்த காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே விடுகின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் சிவனாலயங்களிலே ஆனந்த தாண்டவமூர்த்தியாக இருக்கின்ற நடராஜ பெருமானுடைய நடேசர் அபிஷேகம். இது பொதுவாக ஏனைய சுவாமிகளுக்கெல்லாம் விக்கிரகங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்து கொள்ளுவோம், விசேஷ காலங்களில் அபிஷேகம் செய்து கொள்ளுவோம், உற்சவ காலங்களில் அபிஷேகம் செய்து கொள்வோம். ஆனால் இந்த நடராஜ பெருமானுக்கு மட்டும் வருடத்திலே 6 தடவைகள், இந்த வருடத்திலே 6 மாதங்கள் ஒவ்வொரு நாட்கள், அதிலே இந்த 3 மாதங்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் 3 மாதங்கள் திதியை அடிப்படையாக கொண்டதாகவும் இந்த நடேசர் அபிஷேகம். பொதுவாக இந்த மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, புரட்டாதி மாதத்திலே இன்று பூர்வபக்ஷ சதுர்த்தசி நடேசர் அபிஷேகம். இது வருடத்திலே இந்த 3 மாதங்கள் மாசி மாதம், ஆவணி மாதம், புரட்டாதி மாதம், பூர்வபக்ஷ சதுர்த்தசி திதியை அடிப்படையாக கொண்ட நடேசர் அபிஷேகம். அடுத்த 3 மாதங்கள் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம், ஆனி மாதம் உத்தர நட்சத்திரம், மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம். சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம். இது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட 3 மாதங்களும் திதிகளை அடிப்படையாக கொண்ட 3 மாதங்களுமாக 6 தடவைகள் வருடத்திலே நடைபெறுகின்ற நடேஸ்வர அபிஷேகம். இன்றைய தினம் புரட்டாதி மாதத்து பூர்வபட்சத்து சதுர்த்தசியிலே இந்த நடேஸ்வர அபிஷேகம் சிவனாலயங்களிலே நடைபெறும். அங்கே சென்று பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு நடராஜ பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சந்தோஷங்களும் ஆனந்தமும் அந்த ஆனந்த தாண்டவ பெருமானுடைய அருளும் நிறைந்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது. அவ்வாறு இந்த பொதுவாகவே நம்ம இந்த நடேஸ்வர அபிஷேகங்களிலே இவ்வாறு நம்மால் முடிந்தால் இளநீர், பால், பன்னீர் கொண்டு சென்று அபிஷேகங்களுக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் வாழ்வில் உயர்வுகள் சிறப்புகள், குடும்பத்திலே மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இவையெல்லாம் ஏற்படுகின்ற வகையிலும் நல்ல சந்ததிகள் உருவாகின்ற வகையிலும் அமையக்கூடிய வகையிலே இந்த நடராஜ பெருமானுக்கு நாம் இந்த நடேஸ்வர அபிஷேக காலங்கள்
இந்த வருடத்திலே 6 நாட்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் சென்று சிவன் ஆலயங்களிலே நடராஜ பெருமானுடைய இந்த அபிஷேகங்கள் பூஜைகள் உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது நாம் பால் இளநீர் தேன் இவையெல்லாம் கொண்டு சென்று கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்து பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைத்து வாழ்வில் சந்தோஷமான ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்வு வாழ இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது இந்த கேதார கௌரி சிலை விருது அனுஷ்டானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கேதார கௌரி விருதம் தொடர்பாக தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.